நிலவும் பருவக்காற்று காலநிலையினால் டெங்கு காய்ச்சல் அதிகரித்து வருகின்றது. தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் தரவுகளின்படி ஒரு நாளில் டெங்கு நோயாளர்களின் தரவு கட்டமைப்பில் இணைந்த அதிகளவான நோயாளர்களின் எண்ணிக்கை நேற்றைய தினமே பதிவாகியுள்ளது. இந்த எண்ணிக்கை 1069 ஆகும். ஒரு நாளில் தரவு கட்டமைப்பில் புதிய டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 1000 தாண்டிய முதல் சந்தர்ப்பமும் இதுவாகும். இதுவரை நாட்டில் 47,179 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் பதிவாகியுள்ள மரணங்களின் எண்ணிக்கை 28 ஆகும். இதுவரை டெங்கு அபாயம் நிலவும் 112 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. தொடர்ந்தும் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் மகரகம சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலிருந்தே பதிவாகின்றனர். மாத்தறை, காலி, ரத்தினபுரி மாவட்டங்களிலும், களுத்துறை மாவட்டத்தின் பாணந்துறை, கம்பஹா மாவட்டத்தின் பேகம சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலும் டெங்கு காய்ச்சல் பரவி வருகின்றது. டெங்கு நுளம்புகள் பெருகும் இடங்களை அளிக்காத நபர்களின் வீடுகளை அரசாங்கம் பொறுப்பேற்கும் என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி இன்று திகட்டகோடவில் தெரிவித்துள்ளார். 598 சிவப்பு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று 330 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வழக்கு தொடரப்பட்டுள்ளன. சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட இடங்களுக்கு மீண்டும் சென்று பார்க்கும்போது மீண்டும் அதே நிலைமையிலேயே காணப்படுகிறது. அதாவது அவர்களுக்கு சிவப்பு எச்சரிக்கைக்கும் அச்சமில்லை, வழக்கு தொடர்வதற்கும் பயமில்லை, சுகாதார பரிசோதகர்களுக்கும் அச்சப்படவில்லை என எனக்கு தோன்றுகிறது. அவர்களுக்கு உயிரிழப்பதற்கு பயமில்லை, தங்களது வீட்டை சுத்தம் செய்ய அவர்கள் விரும்புவதில்லை. அந்த அளவுக்கு பயமில்லாமல் இருக்கின்றார்கள். மாநகர சபை சட்டத்தின் படி எங்களுக்கு தேவையான அதிகாரங்கள் உள்ளன. சட்டத்தின் பிரிவுகளின்படி அதிகாரங்கள் இருக்கின்றன. பூட்டப்பட்ட வீடுகளை நாம் திறப்போம். போலீசாரை அழைத்து சென்று, சுற்றாடல் போலீசாரை அழைத்து சென்று வீடியோ பதிவு செய்து பூட்டப்பட்ட காணிக்குள் நுழைந்து கேட்டை உடைத்து உள்ளே சென்று அந்த காணிகளை பரிசோதிப்போம். முழுமையாக சுத்தம் செய்வோம். வீடுகளை சுத்தம் செய்வோம். தோட்டங்களை சுத்தம் செய்வோம். அதற்காக தனியானதொரு நிதியத்தை உருவாக்கி தொழிலாளர்களை ஈடுபடுத்துவோம். அந்த தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்கும் போது நகர சபையிலிருந்து நாம் தொழிலாளர்களுக்கு பணம் கொடுத்து தோட்டம் மற்றும் வீட்டை சுத்தம் செய்து மீண்டும் புதிதாக பூட்டு போடுவோம். இருப்பினும் அதன் சாவியை உரிமையாளர்களிடம் கொடுக்க மாட்டோம். அந்த சாவியை நகர சபையிலேயே நாம் வைத்திருப்போம். அதன் உரிமையாளர் வந்து காணியின் உரிமையை கோரும்போது தொழிலாளர்களின் சம்பளத்தை அவர்களிடம் காட்டி நாம் சுத்தம் செய்வதற்கான கட்டணத்தையும் காட்டி அந்த கட்டணத்தை போல 4 மடங்கு அபராதம் விதிப்போம். அபராதம் விதித்த பின்னரே வீட்டின் சாவி வழங்கப்படும். இப்படியான முடிவுகளுக்கு வர வேண்டிய நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. வேறு வழியில்லை. பூட்டப்பட்ட வீடுகள், பூட்டப்பட்ட கேட்டுகள் அனைத்தையும் எதிர்வரும் வாரத்துக்குள் நாம் திறப்போம். இதிலிருந்து அவர்கள் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அடுத்து நாம் செய்வது அந்த வீடுகளை அரசாங்கம் பொறுப்பேற்று வீடு இல்லாதவர்களுக்கு வழங்குவதற்கான ஒரு வழியை உருவாக்குவோம்.